வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவலை பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரத சப்தமி வழிபாட்டு தான். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் ஒரு நாளும் ஒரு ஆன்மீக தகவல்கள் வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரத சப்தமி தினத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் 2026 வருஷத்தில் ரத சப்தமி என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை அனுசரிக்கப்படுது. இந்த தேதி சப்தமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 25, 2026 அன்னைக்கு காலையில் 12:39 மணிக்கு ஆரம்பிக்குது. திதி முடிவடைது அன்னைக்கு இரவு, அதாவது ஜனவரி 25, 2026 அன்னைக்கு ராத்திரி 11 மணி 10 நிமிஷத்துக்கு முடியுது. நீங்கள் குளிக்க வேண்டிய புனிதமான குளியல் நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காலை 5:26 7:13 வரைக்கும் நீங்கள் புனிதமான குளியல் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அன்றைய தினத்தில் சூரியோதயம் காலை 7:13 மணிக்கு. பக்தர்கள் குளித்து முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்தான முகூர்த்தம் இப்போ நான் சொன்னேன்ல 5:26 7:13 வரைக்கும் அப்போ புனித நீராடி சூரிய உதயத்தை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு சகல சௌபாகியத்தையும் சூரிய பகவான் கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காரு. விஷ்ணுவின் அவதாரமாகவும் பிரபஞ்சத்தின் பாதுகாவலராகவும் கருதப்படும் சூரிய பகவானின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் தான் ரத சப்தமி இந்து பாரம்பரியத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இது குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குவதை குறிக்கிறது. பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் சக்தியாக முதன்மையான மூலமாக சூரியனின் பங்கை இந்த விழா நமக்கு வலியுறுத்துகிறது. முதல்ல நான் சொன்ன மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அந்த ஸ்தான முகூர்த்தத்தில் நீராடுங்க. கங்கை போன்ற நதிகளில் இதை செய்வது சிறப்பு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால 7 எருக்க இலைகளை வச்சு நீங்கள் தலையில் 3 இலை, இடது பக்கம் தோளில் 2 இலை, வலது பக்கம் தோளில் 2 இலை வச்சு நீங்கள் குளியலை ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கிழக்கு நோக்கி அமர்ந்து குளிக்கிறது ரொம்பவே சிறப்பு. அடுத்தது ஆண்களாக இருந்ததுன்னா குளிக்கும்போது எருக்க இலையோட கொஞ்சம் விபூதி கலந்து குளிங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து குளிச்சுட்டு வெளில வந்துட்டு சூரிய பகவானை நினச்சி வழிபாடு செஞ்சுங்க அப்படின்னா கண்டிப்பாக சூரிய பகவான் உங்களுக்கு பூரண அருள் கொடுப்பாரு. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்கள் அன்றைய தேதியில் நீங்கள் உபவாசமாக இருந்து கூட சூரிய பகவானை நினச்சி நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் தரத்துக்கு அவர் காத்திருக்காரு. இந்த நாளில் நீங்கள் உணவு, உடை, பணத்தை கூட நீங்கள் தானமாக வழங்கலாம். அன்னைக்கு நீங்கள் சூரிய மந்திரம், எளிமையான சூரிய காயத்ரி மந்திரம் அந்த பதிவில் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.